So guys, இன்னைக்கான வீடியோல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி ஃபுல்லாவே நைட் ரைடுன்னு போய் பகல் ரைடே மறந்துட்டோம். ஆமா கைஸ், அதனால இன்னைக்கு பகல்ல வந்து ஒரு பெரிய ரைடு போறோம். நம்ம இப்போ வந்து ஆங்குலர் ப்ரோ தெரியும்ல, அவர் ஊர்ல நிக்கிறோம். அபோட்டன் அந்த சைடுல ஒரு பெரிய குளம் தெரியுதா? நேத்து நைட்டு குளம் உடைஞ்சு மொத்த தண்ணியே உள்ள வந்திருக்கு. தண்ணி மட்டும் இல்ல, தண்ணியோட சேர்த்து பெரிய பெரிய மீன்லாம் போயிருக்கு. அதுவும் நம்ம சைஸுக்கு பெரிய பெரிய மீன்லாம் அந்த வயல்ல நேத்து பாத்துருக்காரு. அந்த மீன் எல்லாமே நம்ம இன்னைக்கு வயலுக்குள்ள இறங்கி இன்னைக்கு பிடிக்கலாம் கைஸ். அவர் கூட வார அன்னைக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய மீனோட தான் பெரிய பெரிய மீனை தான் பிடிக்கும். கண்டிப்பா பெரிய மீன் மாட்டு நமக்கு. கடைசியா அவர் கூட போனோம்ல, குளத்துல இருந்து இவ்வளவு பெரிய மீன் பிடிச்சோம். இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லெஃப்டா ப்ரோ கேக்குதா? எங்க ஒரு ஆளகான்ல வந்துட்டா? இங்க தான் நிக்க வயலுக்குள்ள தான் மீன்லாம் போயிருக்கா கபி? சரி சரி, ஸ்ட்ரைட்டா போணுமா ப்ரோ? அங்கயா? அந்த பக்கமா ப்ரோ? இது மீன் ஆனா ஒன்னு கரையில பாருங்க. மீன் இல்லம்மா, மீன்கலாம். எம்மா புள்ளிமா, எவ்வளவு பெரிய மீன் கைஸ். எம்மா, ஓ மை காட் கைஸ், இவ்வளவு பெரிய மீனை பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. முத தடவையா பாக்குறேன். பாருங்க எவ்வளவு பெரிய மீன். பிடிமா வயல்ல இவ்வளவு பெரிய மீனா? அப்புறம் எதுவுமே எடுத்துட்டு வரல. எதை வச்சு பிடிக்காது? அவர் கையை வச்சா பிடிப்பாரு. என்ன காலுக்குள்ள எங்க கிடக்கு? ஏதோ ஜெட்டு மாதிரி போச்சுல வினோத் ப்ரோ. ஏய் என்ன போகுது? இதுக்குள்ளதான் கிடக்கு. பேசிட்டு இருக்கும் போது காலுக்குள்ள மீன்லாம் பறக்குது. என்ன போகுது பாஞ்சிருங்க. ஆங்குலர் ப்ரோ, நீங்க போன் பண்ணும்போது இவ்வளவு டெரரா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. காலுக்குள்ள சறுக்குன்னு எங்க போச்சு? நண்பர்களே வந்து 2 நிமிஷத்துல இன்ட்ரோ பேச முன்னாடி மீன் தெரிக்குது காலுக்குள்ள. எனக்கு மீன் பிடிக்க உண்மையிலே தெரியாது, அதனாலதான் பாத்து நிக்க. வினோத் ப்ரோ கைய வச்சு பிடிக்க முடியுமா? நெட் எதுவுமே நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். இங்க பார்த்தாலும் மீனா தான் ஓடுது. இது எங்க போச்சு இப்போ? எங்க வினோத் என்ன ஆட்டம் கட்டிட்டு கொஞ்ச நேரத்துல தெரிக்குது தண்ணிக்குள்ள. ஓ மை காஷ், எங்க பாருங்க கைஸ், இங்க பாருங்க பாய், பெரிய மீன் ஒன்னு பிடிச்சிட்டோம். நீங்க தேடுங்க, கடைசி வரைக்கும் தேடிட்டு நாங்க பிடிச்சிட்டே இருக்கோம். அவ்வளவு பாரு, காலை ஏதாவது மிதிச்சிருந்தா அவ்வளவுதான். காலி ப்ரோ என்ன கிழிச்சு வச்சிருக்கு. இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஓ மை காஷ், வாட் அ மீன். அரே யார், சூப்பர் ப்ரோ. பெரிய மீன்லாம் கிடக்கு ப்ரோ உள்ள போணும். ஆனா இது என்ன அன்எக்ஸ்பெக்டட். காலுக்குள்ள திடீர்னு வந்து ராக்கெட் மாதிரி போச்சு பத்தியா? அவனா வந்து மாட்டிட்டான். நல்ல கணம் 1 கிலோ இருக்கும். நண்பர்கள் இங்க என்ன நடக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியல. அவரை பாருங்க, ஓட்டம் ஓடுறாரு. என்ன அங்கதான் இருக்கா? எப்பா வலை எடுத்துட்டா? வலை வேணுமா? சரி ஓகே, நாங்க வரோம் ப்ரோ. ஒரே நிமிஷம் வந்துடுறோம் கைஸ். இங்க இப்ப ஒரு ஸ்லோப்பியா பிடிச்சோம். நான் போய் வலை எடுத்துட்டு வரேன். அந்த ஸ்லோப்பியா பிடிச்சிருந்த கேப்ல என்னாச்சுன்னா, இந்த ஓட வழியா ஒரு பெரிய மீன் ஓடி இருக்கு. அந்த மீனை துரத்திட்டு நம்ம ஆங்குலர் ப்ரோ அங்க ஓட, இப்ப நம்ம அவர் பின்னாடி ஓட போறோம் வலை எடுத்துட்டு. வினோத் ப்ரோ வலை எடுக்க இந்த சைடு ஓடுறாரு. வினோத் ப்ரோ தெரியுது எங்க ஓடுறாருன்னு. தூரத்துல பைக்ல வலை எடுக்க போயிட்டு இருக்காரு அவரு. ப்ரோ 100x zoom ப்ரோ, ஹாய் சொல்லுங்க. கேட்காதோ? கேக்குதுல, எங்க ஓடிட்டாரு பாரு. இந்த சைடு ஆங்குலர் ப்ரோ நிக்கிறாரு. ஆங்குலர் ப்ரோ பக்கத்துல ஒரு டிராக்டர் தெரியுதுல, அதுக்கு பக்கத்துல இந்த பெரிய மீன் இருக்காமா. அந்த பெரிய மீனை பிடிக்கிறது வினோத் ப்ரோ 1 கிலோமீட்டர் அந்த சைடு பாருங்க வலை எடுத்துட்டு வராரு. வினோத் சத்தியமா இந்த இடத்துல மலை பாம்பு ஓடி இருக்கு தெரியுதா? ஆமா, ஏதோ பெருசா போயிருக்கு. வளைஞ்சு போயிருக்கு பாருங்க. இங்க வரைக்கும் போகுது. என்ன மீனா இருக்கும்? இடத்த காலி பண்ணு. மீனா பாம்பு தெரியல. இந்த குளம் உடைஞ்சதுல என்ன எல்லாமே குளத்துல நீங்க பாருங்க தெரியுதா? ஆமா, தடம் தெரியுது. தடம் தெரியுதா? இப்படி வளைஞ்சு பெருசா ஏதோ ஒண்ணு போயிருக்கு. ஆமா, கால் தடம் எதுவுமே இல்ல. பாம்பு இல்லனா விலாங்கு மீனா இருக்கும் ஏதோ ஒண்ணு. இவர் அப்ப சைஸ் பெருசா இருக்குது. மலை பாம்பாவும் இருக்கலாம். மலை பாம்பா தான் இருக்கும், கன்ஃபார்ம் மலை பாம்பு தான். ஆமா, இங்க இருந்து கிராஸ்ல போயிருக்கான். என்ன பாம்பா இருக்கும்? அனகொண்டாவா இருக்குமோ? நண்பர்களே இங்க பாருங்க, தடம் போயிட்டே இருக்கு. இவர் மீனை பார்த்தாரா பாம்பா பார்த்தாரான்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. எங்க இருந்து ப்ரோ? இதுலயா? இப்படி கால வச்சா பிடிச்சிருக்கா பாய்? இங்கே கடந்தா தெரியும்ல. எங்க இருக்கும் பாய்? பயமா வேற இருக்கு. அந்த பாம்பை தான் அவர் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பாம்பு போச்சா? தண்ணி பாம்பு தானே. தண்ணி பாம்புனா கடிக்காதா? தண்ணி பாம்புக்கு விஷம் கிடையாது. மலை பாம்புக்கு விஷம் கிடையாது. சும்மா பிடிச்சுதான் வைக்கும். நான் உங்களை வந்து விரிச்சு எடுத்துடலாம் அதுல இருக்கு. ஓகே, விரிச்சு எடுக்குதா? எங்க போச்சு? ரிட்டர்ன் ஓடி இருக்குமோ? இங்க போட்டு தேடு. பொறுமையே பெருமை. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தா ஒன்னும் பிடிக்க முடியல. ஒரே ஒரு ஸ்லோப்பியா அன்எக்ஸ்பெக்டடா வந்து நம்ம பாருங்க கைஸ், சுத்தி ஆள் விட்டுருக்கோம். பாருங்க அந்த சைடுல ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, நம்ம சூர்யா ப்ரோ. அந்த சைடுல உட்காந்து அவர் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு கேங்கே கூட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம். மீனா கேட் ஃபிஷ் ப்ரோ பிடிச்சு வைங்க. வாரோம், 1 நிமிஷம். சரி வாங்க போட்டோம். இங்க இருந்து அங்க ஓட, அங்க இருந்து இங்க ஓட. ஓ மை காட், ஒரே வாட்டமா தாங்க இருக்கு. என்ன போகுது பாருங்க தண்ணிக்குள்ள. தெரியுது இங்க பாருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க புல்லுக்குள்ள ஒண்ணு போகுது பாருங்க, தெரியுதா? இந்த உள்ள இருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஒளிச்சிருக்கு. இங்க பாருங்க, நான் பக்கத்துல போய் காமிக்கிறேன். எங்க ப்ரோ? ப்ரோ ராக்கெட் மாதிரி போறான். புல்லுக்குள்ள இருக்கு பாருல. இந்த புல்லுக்குள்ள போய் பார்க்க முடியாத மீனே காணல. சரியான குட்டி குஞ்சானா? ராக்கெட் மாதிரி போகுது. பிடிக்க முடியாது. பிடிக்க முடியுமா? கையை வச்சு பிடிங்க ப்ரோ. வலை வேணுமா? இங்க நிக்குது. பிடிச்சிட்டேன்.
சாக்கு வச்சு பிடிச்சிருக்குது. ஓ மை காஷ் கைஸ், ஃபர்ஸ்ட் மீன் என்னது? கேட் ஃபிஷ் தானா ப்ரோ? நீங்க சொன்ன கேட் ஃபிஷ் கையில பிடிங்க அத. பிடிச்சிட்டேன் கைஸ். இங்க தெரியுதா தொழிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு அது குளத்துல இருந்து இங்க வந்தது. இப்ப நம்ம கையில மாட்டிட்டு சாக்கு இருந்தனால ஈஸியா அது கொஞ்சம் தெளிவா தண்ணிக்குள்ள வச்சு காட்டுங்க ப்ரோ, குவாலிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் மீன் வாழ்க்கையில முதல் வாட்டி கையில பிடிச்சிருக்கேன் கைஸ், பாத்துக்கோங்க. இது மட்டும் நிறைய கிடக்கு. கையில ஒரு மீன் வச்சிருக்கும் போது இன்னொன்னு இன்னும் போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய கிடக்கு போல. எல்லாம் இந்த சைஸ்ல தான் இருக்கு. குட்டி தான் இருக்கா ப்ரோ? பெருசு இல்ல. குண்டுக்குள்ள போயிராமா? இது குட்டி இல்ல, இது பெருசு. அதை நீங்க தான் பிடிக்கணும். இது நல்லா பெருசா இருக்கு. சரியான மீனா இருக்கு. என்ன ஸ்பீடு, ராக்கெட் மாதிரி போகுது. விரட்டி வெளுக்க தோணுது கைஸ். இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் பிடிச்சிட்ட கைஸ். எல்லாம் தானே வந்து காணாம போயிட்டு தண்ணிக்குள்ள எங்க கிடக்கல ப்ரோ. ஆங்கிலர் ப்ரோ, இது நீங்க பிடிங்க, இது பெருசா இருக்கு கொஞ்சம். போயிட்டா எங்க போச்சு? மீனெல்லாம் பிடிக்கல. எங்க வேற மாதிரி செகண்ட் கேட்ஃபிஷ். ஓ மை காட், நல்ல பெருசா இருக்கு. சரியான பெருசுல. எவ்வளவு ப்ரோ? 2 கிலோ இருக்குமா? பெரிய கேட்ஃபிஷ் ஒன்னு பிடிச்சிட்டேன். இந்த மீன் எல்லாம் சாப்பிட கூடாதுல. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பிடிக்கல ப்ரோ. இந்த மீன் ப்ரோ முடியல. பிடிக்கல ப்ரோ. ஆமா, பிடிக்கிற மீனை விடுறதுல எக்ஸ்பர்ட். நானும் அப்படிதான் கைஸ். இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். விட்டுறாதீங்க ப்ரோ. எங்க பிடிச்சிட்டேன். எப்படியே பிடிச்சிட்டாரு. சவுண்ட் போடுது. ஓ மை காஷ் கைஸ், இதெல்லாம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நைட்ல பாத்துருப்போம்ல, அதே மீன் அப்படிதானே கைஸ்? நம்ம நைட்ல பார்த்த பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாம் இப்ப பகல்ல வேட்டையாடிட்டு இருக்கு கைஸ். இது கிடைச்சிருக்காது. அந்த குளத்தை உடஞ்சி அவ்வளவு தண்ணி இங்க வந்திருக்கு. அதனால இது வழி இல்லாம வேற வழி இல்லாம இந்த வயல்ல சுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா சூர்யாபுரம் பிடிச்சி பொறிச்சிருப்பாரு. அப்படிலாம் இல்ல, காப்பாத்திட்டேன் கைஸ். இல்ல, இது யாருமே சாப்பிடவும் மாட்டோம், சாப்பிடவும் கூடாது. இது இன்னும் ஒண்ணு சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில மீனே சாப்பிட்டது. ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஸ்டார்டிங்ல ஒரு ஓடையை தேடி இந்த புல்லுக்குள்ளதா போயிருக்கும். இந்த ஓடையில தேடிட்டு இருந்தோம்ல, ஒரு பெரிய கேட்ஃபிஷ் ஆங்கிலர் ப்ரோ பார்த்து கூப்பிட்டாரு. புல்லுக்குள்ள கழிச்சு விடு. சவுட்டு அந்த புல்லுக்குள்ள ஜம்பானு. இப்ப நான் இதுல பார்த்தோம். சரி ஓகே, இந்த வாட்டி விட்டுற கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த சைடு வலையை செட் பண்ணிட்டு ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு ஆங்கிலர் ப்ரோ அந்த சைடுல இருந்து கலைக்க ஆரம்பிச்சாரு. இதுல வந்த மாதிரி இருந்து நான் வீடியோ ஆன் பண்ணி முடியல, காணாம போயிட்டு. அண்ணா நிக்குது தெரியல ப்ரோ, ஆங்கிலர் உங்க கால் கிட்ட பாருங்க. அந்த இடத்துல பின்னாடி இன்னும் போகல. எங்க வலை கிட்ட போகுது. என்ன ஒண்ணும் தெரியல எனக்கு எங்க கிடக்குன்னு. வலை பாருங்க கிழிஞ்சிட்டு போகுது. வலை கிழிஞ்சி எங்க கிடக்கு? வலையில மொத்தம் இந்த குளத்துல உள்ள இருக்க பாருங்க. உள்ள இருக்க பாருங்க. 3 சேர்ந்து வலையை தூக்க முடியல. வலை உள்ளதான் இருக்க பாருங்க. தெரியுதா? உள்ள அந்த தண்ணியில பாசி எல்லாமே உள்ள போய் மாட்டிட்டு வலையை கிழிஞ்சிட்டு போயிரும் போல இருக்கு. தெரியுதா? இது வலைக்குள்ள வர மீன் மாட்டிருக்க பாருங்க. அப்படியே தூக்குதியே. ஃபுல்லா யாராவது இருக்கான்னு பாருங்க. சரி, தூக்கி மேல போட்டத மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு இருக்குது எல்லாத்தையும். காணலையா? அங்க எங்கேயா போகுது? காலைல தட்டுச்சா? நண்பர்களை இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க மட்டும் உறுதி. ஏன்னா கொஞ்ச நேரமா இதுல போராடிட்டு இருக்கோம் இந்த ஓடைக்குள்ள. அங்கேயும் முன்னாடி பாருங்க. அங்க போயிட்டா சரியா? गाइस அவன் நமக்கு டஃப் கபிஸ் எப்படி நானே இறங்க गाइस வலைய பார்த்து திரும்ப போய்ட்டான் गाइस ரிட்டர்ன் போயிட்டு இருக்கான். நம்ம இறங்கனா தான் மேட்டர் நடக்கும் போல. கபிஸும் புடி நமக்கு விடாதா? புடி பயப்படாத, கடிக்காது. நானும் வரேன். இங்க நீ வலைய கிளியர் பண்ணுவோம். எங்க ப்ரோ? பாசி மயிரும் பிடிச்சலா? ஒரு சைடா மட்டும் புடிச்சாச்சா? ஓ மை காட். இங்க வாங்க. டிராவல் எடுத்து இங்க வாங்க. என்ன ஆட்டம் காட்டின நீ? யாரு கிட்ட ப்ரோ? வாட்டி கிட்ட ப்ரோ. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு சொன்னல, மிஸ் ஆகல, பிடிச்சிட்டோம். ஓடி போகுதுல, ஜஸ்ட் மிஸ் இல்ல. நான் பழி விடுறேன். गाइस திமிங்கலத்தை பிடிச்சிட்டோம். எம்மா பசுமாடு மாதிரி இருக்குல்ல ப்ரோ? பசுமாடி மாதிரி பேட்டர்ன் தெரியுதா? இது என்ன மீன் ப்ரோ? அதேதானா? வேற மாதிரி ப்ரோ. ஒரு வழியா இது காலையிலேயே நாங்க பார்த்தோம். காலையிலேயே பார்த்து பிடிக்க ட்ரை பண்ணி யாரு நீங்க தானே அங்க பாருங்க, அங்க பாருங்க ஏதோ ஒன்னு அடிச்சிட்டு இருக்கு தண்ணி. தெரியுதா? ஆமா இன்னும் ஒரே டைம்ல 2 மீனா இதே மாதிரி தான் பெருசா இருக்கு. அதுவும் ஃபுல்லா சுத்தி கிடக்கு. தெரியுதா गाइस? ரொம்ப தூரத்துல ஒரு 100x ஜூம் போட்டா தெரிஞ்சிருக்கும். தெரியுதா गाइस? இந்த இடத்துல பாருங்க ஏதோ ஒன்னு ஓடிட்டு கிடக்கு. தெரியுதா गाइस? அந்த இடத்துல ஒன்னு ஓடி மொத்தமா கலக்கிட்டு வரான். தெரியுதா? உங்க கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுது गाइस. போகுதுல கபிஸ் ப்ரோ தான் இத பிடிச்சி காட்டுவார். அது வாடு அவன் இத பார்த்து பயந்து அலறி அடிச்சிட்டான் கபிஸ். ஜஸ்ட் மிஸ். மலைபாம்பு. நானா இருந்தா அசால்ட்ட ஒத்த கையில பிடிச்சு தூக்கிட்டேன். மலைபாம்பு செயல்ல இருக்கு. இவனை இப்படி யாரு பார்த்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. இவ்வளவு பெரிய மீன் பாரு गाइस, மலைபாம்பு மாதிரி இருக்கா. எதை சாப்பிட்டு இவ்வளவு வளர்ந்தான்னு தெரியல. மாஸ்டர்
காலையில மிஸ் ஆனது தரமா இருக்காங்க கைஸ். இப்ப அங்க ஒண்ணு ஓடிட்டு கிடக்கு பாருங்க, அதை எப்படி பிடிக்க தெரியுதா? அவனை இவனை விட்டு பிடிச்சிட வேண்டியதான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண விடுவோம். அங்க பக்கத்துல வந்துட்டான், இங்க வந்துட்டு தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க கைஸ், தெரியுதா? வலையங்க எப்பா என்ன பாம்பு மாதிரி வருது. சும்மா அடுத்த மலை பாம்பு கைஸ், இன்னொரு மலை பாம்பு நம்ம வேட்டையாட போற கைஸ். பாருங்க நம்மள தேடி இங்க பாருங்க, பலியாடு நம்மள தேடி வருது. வந்து மாட்டிட்டு இருக்கான். போகுது வயல தாண்டி கீழ போகுது. போயிட்டான், தண்ணிக்குள்ள போயிட்டான். வாங்க வாங்க பிடிப்போம். தெரியுதா? வயல தாண்டி போயிட்டு இருக்கு அடுத்த மீன். ஏய் பலியாடு பலியாடு எங்கயா கிடக்கு? காணோம் போயிட்டு. இங்க ஓடிட்டான். அப்பா ஏய் சரியான மீன் இது. அதோட பெருசா இருக்குது. பிடிக்க முடியல. அது பயத்துல உங்களை பார்த்து பயத்துல அது ஒண்ணு கடிச்சிட்டு ப்ரோ, ஒண்ணு கடிச்சிடல கக்கா போயிட்டு. என்ன நடக்குனே தெரியல. இவ்வளவு நேரம் எதுவுமே எந்த மீனுமே பிடிக்க முடியல. இப்ப டக்கு டக்கு இங்க ஒண்ணு ப்ரோ, இது ஒரு 15 கிலோ இருக்கும் போல. செம்ம வெயிட்டா இருக்கு ப்ரோ. பாருங்க கைஸ் எவ்வளவு பெரிய மீன். பிளான் பண்ணி வந்தா கிடைக்க மாட்டேங்குது, பிளான் பண்ணாத டைம்ல மாட்டிக்கிட்டே இருக்கு. என்ன ப்ரோ இது? பாருங்க கைஸ், ஏதோ பொம்மை தூக்கி வச்சிருக்க மாதிரி இன்னைக்கு உனக்கு காலைல இருந்து. ஆமா உங்க சைஸ் இல்ல, யா சைஸ்க்கு இருக்காங்க கைஸ். இது எத்தனை அடி? 6 அடியா? இது 2 அடி 4 அடி இருக்குமா? 2 அடி 2.5. சரி ஓகே, ஏதோ ஒரு அடி. காய்ஸ் இவ்வளவு நேரம் கீழே வயல்ல தெரியுதா அந்த இடத்துல நின்றுட்டு பெருசு பெருசா கேட்ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ கிளைமேட் அப்படியே பாருங்களேன், தெரியுதா? பயங்கரமா இருக்கு. இந்த கிளைமேட்ல சடனா ஒரு புது பிளான் போட்டிருக்கோம் கைஸ், தெரியுதா? இந்த குளத்துக்கு பக்கத்துல அப்படியே இந்த கரையில உட்கார்ந்துட்டு இந்த தண்ணி அப்படியே பார்க்கும்போது ஏங்க சொர்க்க மாதிரி இருக்குங்க. செமையா இருக்குல்ல, கிளைமேட் வேற மாதிரி அச்சா பகுத்தச்சா வேற லெவலா இருக்கு கைஸ், தெரியுதா? பாருங்க அந்த மலையும் மேகம் முட்டிட்டு இருக்கு, மலைக்கு ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப மழை வரும். அப்படியே ஒரு இடி எங்க மண்டையில விழுமா. இடி விழுதான். இப்போ இந்த இடத்துல என்ன பிளான்? அப்படியே ஃபிஷிங் பண்ணலான்னு பிளான். தூண்டில்ல இது என்ன ப்ரோ? பாசி வயல்ல இருந்து இப்ப கிடைக்கக்கூடிய பாசி சீசன், பாசி சீசன். இந்த பாசியை போட்டு மீனை பிடிக்கலாமா? பாசியை போட்டு பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சி நீ காட்ட போறேன் கைஸ். ஒரிஜினல் ஃபுட் பிடிச்சாலே ஒண்ணும் கிடைக்காது. முதல் தூண்டியை போட்டாச்சு, ரெண்டாவது தூண்டியை ஒரு போட போறாரு ப்ரோ. வெயிட் அண்ட் வாட்ச். யார் ஆங்கிலர் ப்ரோ? பெரிய பெரிய பொறுமையே பெருமை அப்படிங்கிற மாதிரி தூண்டில போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியம் மீன் பிடிக்கிறதுல பொறுமை. அதெல்லாம் நமக்கு சுத்தமா கிடையாது கைஸ், கிடையாது. இல்ல நம்ம போட்டே நமக்கு ஒண்ணும் மாட்டாது சும்மாவே. இன்னைக்காவது ஏதாவது மாட்டுதான் பாக்கலாம். வெயிட் அண்ட் சி. சீரியஸாவா? சீரியஸா? மட்டை வச்சு அடிச்சு ஆடலாம். மீன் பிடிச்சி பார்த்தது இல்லையா நீ? தண்ணி வந்துட்டு இருந்தா போட்டுருவோம் ஒரு நாள். அப்போ சீரியஸா பிடிச்சு காட்டுங்க, இறங்கி பிடிச்சி காட்டு. எல்லாம் நீ சொல்லலாம் ப்ரோ. எல்லாம் அப்படி கல் பேட்டுக்குள்ள கையை விட்டு இழுத்து எடுப்போம் ப்ரோ. அப்படியா? அப்ப அதை இழுத்து எடுத்துருக்கலாம்ல. இங்க கை உள்ள போதில்ல, பெரிய இதுக்குள்ள அப்ப அதுக்குள்ள இப்ப வினோத் கை விட்டு காட்டுவார், கை விட்டு இழுத்து எடுக்கணும். ஓகே ப்ரோ. ப்ரோ சீரியஸா சும்மா கிடையாது. பிடிச்சிருக்கோம். உங்க ஊர்ல வந்து நீங்க எப்படி மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆளோ அதே மாதிரி எங்க ஊர்ல வினோத் ப்ரோ இப்ப இல்ல ஓஜில வந்து மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆளு. இங்க பாருங்க கைஸ், மீன் தெரியுதா? அந்த ஒரு தீவு மிதந்து போகுது இல்ல, அந்த இடத்துல இருந்து இப்போ இங்க வந்திருக்கோம். இந்த இடம் இந்த குளத்தோட இன்னொரு பக்கம். இப்ப இந்த இடத்துல வந்து 2 பேரும் தூண்டில் போட்டு இருக்காங்க. யாருக்கு மாட்ட போகுதுன்னு தெரியல. ரொம்ப கோளாறான இடம் பாருங்க. மரம் எல்லாம் முறிஞ்சு கிடக்கு உள்ள குளத்துக்குள்ள. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல தான் மீன் ஏறி வரும். மற்ற இடத்துல எல்லாம் மீன் எப்படி வரும்? இறங்கி வரும். இங்க பாருங்க மறையாறு மீன், வினோத் மீன். கொஞ்சம் மேல போட்டு போமா அந்த அதுல பாத்து இந்த பாட்டு ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் மண்டை போயிருக்கும். அப்படிதான் இது உடையன்னு பாத்துட்டு இருக்கேன். மேல இருந்து வருது கொஞ்சம். என்ன இப்படி விழுந்திருந்தா கடவுள் இருக்காங்க குமார். இதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கும் ப்ரோ. ஏய் இவனத்தெல்லாம் உடையுமா? உடஞ்சா நம்ம 2 தண்ணிக்குள்ள இன்னைக்கு. நான் இங்க வரட்டா கொஞ்சம் நீங்க? ஆமா கொஞ்சம் கூட வா, அப்படியே உள்ள போயிரு. கைஸ் ரொம்ப நேரமா அந்த சைடு பாருங்க, நம்ம ஆங்கிலர் ப்ரோ, நம்ம சூர்யா ப்ரோ உயிரை பணைய வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த சைடு உயிரை பணைய வச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் யூ கேன் டு இட். Take this. அது என்ன பாட்டு? அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு 3ஆவது ஸ்டெப்ல தண்ணிக்குள்ள போயிட்டு மேல வாங்க. தூண்டில் போட ட்ரை பண்ணலான்னு இவ்வளவு நேரம் தூண்டில் போட்டு பாத்துருப்பீங்க. டன் வச்சு அங்க ஒண்ணுமே கிடைக்கல. அதனால இப்ப திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி இப்ப இங்க திரும்ப எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உள்ளாடி போயிட்டு நம்ம விலாங்கு மீனை பிடிக்க போறோமா. நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. பொந்துக்குள்ள வினோத் பர சொன்னார்ல, நான் எல்லாம் சின்ன குழந்தைகள் பொந்துக்குள்ள கையை விட்டேன்னா மீனை பிடிச்சி இழுத்துருவேன் அப்படின்னு. இழுக்கிறாரான்னு பாக்குறதுக்காக இழுப்போம் கைஸ். வாங்க அந்த ஸ்பாட் தான். அதே மாதிரி லாஸ்டா ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு கைஸ். வினோத் ப்ரோ வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அது என்ன சர்ப்ரைஸ்னு லாஸ்ட்லயே சொல்றேன். உங்களுக்கே தெரியாதோ? நீங்க தானே ப்ரோ எடுக்கிறீங்க கைஸ். எனக்கு பைக் வாங்கி கிஃப்ட் பண்ண போறாங்க 2 பேரும். சர்ப்ரைஸ் ப்ரோ, சர்ப்ரைஸ் கைஸ். விலாங் பிடிச்சாச்சு. மீன் எடுத்துட்டு எங்க ப்ரோ உள்ள கலக்கிட்டு இருக்கு. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. பெருசா? உண்மையிலேயா? கைஸ் வருது வெளிய வருது.
நினைச்ச மாதிரியே பண்ணிட்டேன் guys. வந்த உடனே மாட்டிடுச்சு. ஓ மை காட், இல்லாம ரஸ்க் சாப்பிடுறது இதான் guys. வெறித்தனம் வேற மாதிரி ப்ரோ. ஆனா ஒண்ணுதான், அது ஒரு கையை விட்டு இழுத்தாரு மாட்டிருக்கு. ஆமா, நான் இதை கையில பிடிச்சி எடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு முன்னாடி அவரே தூக்கிட்டாரு. எப்பா இதுவும் ஃப்ளட்ல தான் வந்திருக்குமா? என்னாச்சு, கடிச்சா? இல்ல கடிக்குது ப்ரோ, வாய வச்சு. சரியா புடிங்க. யாரில் பறக்கிற மாதிரி இருக்கு, மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. ஜலக்கல மேட்ச் இப்ப நடந்தது பாத்தீங்களா? அப்பதான் விலாங்கு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானை போட்டு வேற எதுவும் கிடைக்கல, இதுல சும்மா ட்ரை பண்ணலான்னு வந்து போட்டா அடுத்த செகண்டே மாட்டுது. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா பிளான் பண்ணது நடக்காது. எதை பிளான் பண்ணலையோ அதுதான் நடக்குது எப்பவுமே. ஆமா, இவ்வளவு நேரம் அங்க இருந்து ஆட்டிட்டு இருந்தோம், ஒண்ணும் கிடைக்கல. ஆமா, இப்போ என்ன அதே மாதிரி தான் வினோத் ப்ரோ ஒன்று பிளானே பண்ணல மாதிரி வருது. என்னது இது? இங்க பாருங்க, ஃபெவிகால் மாதிரி பிடிச்சிருக்கு. அந்த மீன் தானே? மீனுக்கு பசை பாருங்க guys. இதை வச்சு தான் நம்மள உரைய வைக்கும். எப்படி பிடிக்க கூடாது அப்படின்னா டேஞ்சரஸ் பீஸ். ஆமா, அது வாயில இருந்து கக்குனது அப்படிதான். இதை வந்து நம்ம கையில வச்சு ஒட்ட வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிரும். ஓ சரி, இந்த கிரீஸ் மாதிரி கிரீஸ் கையில தடவிட்டு அது போயிரும். ஏன் என்னது இவன் கல்லதுக்கு போட்டான்? நீ தானே போட்ட? கல்லதுக்கு போட்டான் பாரு. நானும் வேற ஏதோ நினைச்சேன். இந்த கிரீஸை வச்சு தான் இவன் எஸ்கேப் ஆவான். இங்க பாரு, கிரீஸ் போட்டு விட்டுருக்கான். ஆமா ரெடி பெக்கர். நெக்ஸ்ட் நான் தான் guys கையை விட்டு பிடிச்சு காட்டேன். நம்ம ஆங்கிலர் ப்ரோ ஒன்னு பிடிச்சாச்சு, நீங்க எப்ப பிடிப்பீங்க? நான் இப்ப பிடிப்பேன், கையை கழுவிட்டு வரேன். ஓகே கைஸ், இது வந்து ஒரு வித்தியாசமான மீன் பிடி முறை. நானே வாழ்க்கையில் இன்னதான் முத வாட்டி பாக்குறேன். எப்படின்னா ஒரு குச்சியில வந்து ஒரு சின்ன தூண்டிலுக்கு அந்த எண்ட்ல வந்து ஒரு அது என்ன ஒரு ஃபுட் வச்சிருக்காரு. அந்த ஃபுட் என்ன ஃபுட் ப்ரோ? அது சீக்ரெட் கைஸ், அவர் சொல்ல மாட்டாரு. சீக்ரெட் ஃபுட். அந்த சீக்ரெட் ஃபுட்டை போட்டு இங்க என்ன பண்ணுது? சீக்ரெட் ஃபுட் தெரியுது. ஆமா, ஃபுட் ஒன்று வந்துச்சு ஓடிட்டு. ப்ரோ அங்கே விடுங்க. இருக்கும் ப்ரோ. ஆமா, அவர் அங்க இருக்குன்னு சொல்றாரு, இவர் இங்க இருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா அதில் விடுங்க, கிடைக்கும். இவரு கிடைக்குன்னு சொல்றாரு, அவரு கிடைக்காதுன்னு சொல்றாரு. யாரு கடைசி பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். பொந்துக்குள்ள விட்டுறாங்க. பொந்துக்குள்ள விட்டாச்சு கைஸ் கம்ப. இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. காலினா உடனே வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆள் தான் இருப்பாராம். நான் நினைச்சேன் ஒரு குடும்பமா இருப்பாங்கன்னு. ஒவ்வொரு பொந்துக்குள்ளேயே அந்த கம்பு எடுத்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ உள்ளாடி மீன் இருந்துச்சுன்னா வந்து கடிக்கும், அவ்வளவுதான். அதான் ட்ரிக், வேற எதுவும் இல்லை. சிம்பிளா சொல்றேன். எடுத்துட்டான். சீரியஸாவா? எடுத்துட்டான். மாட்டுச்சா? புடிங்க. எப்படி அது எப்படி தெரியுது உங்களுக்கு? அதான் தெரியுது. எடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கடிச்சிட்டான். இல்ல கல்லுக்குள்ள கொண்டு சரி கடிச்சிட்டான் ப்ரோ. கடிச்சு இழுத்துட்டு போச்சு. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா, இழுங்க, வெளியே எடுங்க. அட கடவுளே. சீரியஸா? இப்ப இழுக்கும் ப்ரோ, விடுங்க. அது எப்படி தெரியும்? இழுத்து பாருங்க. இல்ல, மீன் சுத்தமா இல்ல. ஓய், வர மாட்டேங்குது. டப்புன்னு கடிச்சு எடுத்து. அப்போ உள்ள ஜிக்கி இருக்கா? போன வாட்டி நான் தான் விட்டேன் உள்ள. கடிச்சான், கண்டிப்பா கடிச்சான். ஆனா மிஸ் ஆயிட்டு இறைய எடுத்துட்டு போயிட்டான். இந்த வாட்டி அவரு விட போறேன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால அவரை விட்டு நம்ம பிடிக்கலாம் அந்த மீனை. அதுக்கு தெரியும் கடிக்குது. கரெக்டா இதுக்குள்ளதான் விடணும். கடிச்சிட்டானா வருவானா அவன் வருவானா? இந்த இது கொஞ்சம் கீழே பொந்துக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கும் அவன் வருவானா? இதெல்லாம் என்ன ப்ரோ ட்ரிக் புதுசா பண்றீங்க கைஸ்? பாருங்க ட்ரிக். இந்த சைடு வினோத் ப்ரோ தண்ணியோட வேகத்தை குறைக்க, இந்த சைடு ஆங்கிலர் ப்ரோ பொந்துக்குள்ள வந்து கம்பு எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அடுத்தது மாட்டுச்சால கடிச்சிட்டா. நண்பர்களே, வினோத் ப்ரோ ட்ரை பண்ணதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவருக்கு மாட்டல. அப்புறமா இப்போ ஆங்கிலர் ப்ரோ ட்ரை பண்ணி அவருக்கு திரும்ப ஏதோ மாட்டிருக்கு. இல்ல கைஸ், இங்க கொய்யால எத்தனை வாட்டி தெரியுமா கைஸ் மிஸ் ஆயிட்டே இருக்கு. மிஸ் ஆயிட்டு ப்ரோ. இந்த வாட்டி கடிச்சிட்டா. இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. கம்பு எத்தனை மீன் இந்த இடத்துல? இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம் போலே. தேவையில்லாம நம்ம போயிட்டு தூண்டில் போட்டு குளத்துல வேஸ்ட் பண்றோம் டைம். என்னாச்சு காய்ச்சி வருது. எப்படி ப்ரோ இது புது ட்ரிக் வேற லெவலா இருக்கு. ஆனா இதுதான் நீங்க தம்பி. தம்பி. ஆமா, செமையான ட்ரிக். இது நீங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண ட்ரிக். சின்ன வயசுல இதெல்லாம் பிடிச்சதான் கைஸ். ஆனா நீங்க ஒண்ணு இப்பவும் படிக்க மாட்டேங்கிறீங்களா ப்ரோ? வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரிதா, செமையா பாம்பு மாதிரி ஓடுது, வேற லெவலு. ஏதோ அங்கே போயிட்டு இங்கே வந்து 2 விலாங்கு மீன்கள் சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் சொன்னேன், சொல்லி ஒன்றும் நடக்காது. ஆனால் இன்னைக்கு சொன்ன அடுத்த செகண்டே நடந்துச்சு. மேலே என்ன மஞ்சள் கலர் எங்க பாம்பு என்ன இருக்கு? மஞ்சள் விலாங்கு ப்ரோ. இதை படிங்க ப்ரோ. ஆமா, தலை தெரியுது. வந்துட்டு போயிட்டு ஓ மை காஷ். வந்து டிராக்டர் வந்து தொழில் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. இப்போ 2 பேர் என்ன போறாங்கன்னு பார்க்க போறீங்க. அடிச்சா சலுக்கு. இப்போ 3வது ஸ்பாட், லாஸ்டா ஸ்பாட்ல பாத்திருப்பீங்க. 2 விலாங்கு குட்டி பிடிச்சோம். இப்போ திரும்ப இதெல்லாம் நம்ம நைட் ரைடு வந்த ஸ்பாட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு பாம்பெல்லாம் பார்த்தோமே நைட் ரைடு. ஸோ அந்த ஸ்பாட்டு தான் எக்ஸாக்டா. திரும்ப இந்த பொந்துக்குள்ள விட்டு இதுல இருந்து ஏதாவது மாட்டு தான் ட்ரை பண்ணிருக்கோம் கைஸ். அதுக்கு வயர் ஃபுல் ஆயிட்டோ வரல. ஜெட் வருதுல இல்ல வரும். அது அடுத்து அதுல விடுங்க. கொஞ்சம் கீழே மீன்ல எங்க போச்சு? செத்து போச்சா? ஜெட்டா பாருங்க கைஸ். ஜெட்டாக்ஸ் கம் ஆன். வா. அடுத்து அதான் வா. ஜெட்டு வா. நீ வா.
கடிச்ச மீன் ஜெட்டு கடிக்க கமான் மாட்டீங்க. டேய் ஜெட்டில் கமான் குட் பாய். இங்க பாருங்க guys, எங்க போனாலும் நம்ம ஜெட்டை மாதிரி ஒண்ணு பார்க்கலாம். எந்த நாயினே தெரியல. கடி கடிக்கணும் இவனா கடிப்பான் ப்ரோ. உங்க நாயா ப்ரோ? ஆங்கிலர் ப்ரோ, உங்க ஊர் நாய். கொய்யால இங்க வா. உன் மூஞ்சி ஆம்பளை எப்படி இருக்கு? ஜெட்ட வந்தா மாதிரி இங்க வா. அப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ இருக்கு. எலும்புல அவன் மூக்க செஞ்சது. அந்த ஓனான் ஷேப்ல இருக்கு, அப்படி சொல்றாரு. சரியா? செமையா இருக்குல்ல ப்ரோ. சீரியஸ் இந்த நாய் செமையா இருக்கு. இந்த ஃபாரின் பிரீட் மாதிரி இருக்கு. கிஸ் அடிங்க அதுக்கு. கை கொடு. யுவர் ஹேண்ட்ஸ். அது கோவத்துல செகண்ட் அது வாந்தான்னு சொன்னீங்கல்ல. கைஸ், இந்த 3வது ஸ்பாட்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுல பெருசா எதுவும் மாட்டல. அப்படி இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்டே பாத்துருப்பீங்க அந்த ஃபிளட்ல வந்து அந்த பெரிய பெரிய கேட்ஃபிஷ் ப்ரோ கூப்பிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட அவசரமா முன்னாடியே வந்திருந்தா நிறைய பிடிச்சிருக்கலாம். அப்படிதானே கைஸ்? அப்புறமா இப்போ ஆங்கிலர் ப்ரோ வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஃபிஷிங் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா பார்க்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆங்கிலர் ப்ரோட சேனல் இருக்கும், போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்படி இந்த சர்ப்ரைஸ்னு சொல்லல. ஆமா சர்ப்ரைஸ் அது என்னதான் கைஸ். அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல இடையில இந்த சர்ப்ரைஸ் பண்ண போறோம் வினோத் ப்ரோ அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சர்ப்ரைஸ் காமிச்சிட்டு தான் இந்த வீடியோ முடிப்பேன். இப்போ முடிக்க மாட்டேன், கிளம்புவோம் வீட்டுக்கு போ கைஸ். அந்த சர்ப்ரைஸை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் சொன்னது 3 நாளுக்கு முன்னாடி. அன்னைக்கு காமிக்கிறேன், அடுத்த நாள் காமிக்கிறேன்னு ரொம்ப லேட் ஆயிட்டு இன்னைக்கு பாத்துல கைஸ். இன்னைக்கு இப்ப பாத்துடலாம் சர்ப்ரைஸ. அப்படியே வாங்க. அன்னையே சொல்லிருப்போம் வண்டி எடுக்க போறேன்னு. அந்த அன்னைக்கு பாருங்க வினோத் ப்ரோவோட Z900 1000cc கைஸ். எப்படி வண்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜம்முன்னு இருக்குல்ல, அப்படியே அந்த Z900 மண்டை மாதிரி. Z900 மண்டை மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சீரியஸா அப்படியே பாத்துருப்பீங்க. லாஸ்டா வினோத் ப்ரோ ஓலா வச்சிருந்தாரு. ஓலா வந்து நக்கிட்டு போச்சு. நடுராத்திரி எல்லாம் ஓலா எடுத்துட்டு போறோம்னு வைங்க, கரெக்டா சுடுகாட்டுக்கு பக்கத்துல போய் தான் ஓலா ஆஃப் ஆகி நிக்கும். ஆஃப் ஆயிரும். நீங்க ஏதாவது வண்டியை ஓட்டா பண்ணீங்கன்னா நடு ரோட்ல அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆமா ஆஃப் ஆயிரும். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனாலதான் கைஸ் நம்ம அதை ஆக்கர்ல போட்டுட்டு புது வண்டி எடுத்துட்டோம். இது வந்து ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆர் தானே? ஆர் எடுத்து 2 நாள் ஆச்சு தானே? 2 நாள் ஆச்சு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமா, யாராவது இந்த வண்டி யூஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரிவ்யூ சொல்லுங்க. எப்படி இருக்கு வண்டி, நல்லா இருக்கா? இப்போ இந்த வண்டி பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. கூடிய சீக்கிரம் ஃப்ரெண்டை தூக்கி காமிப்பாரு ப்ரோ. எல்லாருக்கும் தூக்கி தூக்கி காட்டணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓய் பைக்க தூக்கிடலாம் கைஸ். அவர் இப்போ இந்த ஸ்டண்ட் எல்லாம் கத்துக்க போறாரு கைஸ். வண்டியில கத்துக்கிட்டு உங்களுக்கு வித்தெல்லாம் காமிப்பாரு லேட்டா. ஓகே கைஸ், அவ்வளவுதான். நான் சொன்னல சர்ப்ரைஸ் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? பைக்ல போறவங்க மறக்காம நீங்க ஹெல்மெட் கண்டிப்பா போட்டுருப்பாங்க. ஆமா, உங்க வீட்டுல இருக்கு உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாரையுமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க. நீங்களா இருந்தாலும் நீங்களும் போட்டு ஓட்டுங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். ஆமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ வரை அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.